மீனவர் பிரச்சினை தொடர்பில் தமிழக புதுச்சேரி முதல்வர்களுடன் நேரடி பேச்சு. கடற்தொழில் அமைச்சர் டாக்லஸ் தெரிவிப்பு. முழங்காவில் மாவீரர் துயிலுமில்ல நுழைவாயிலை அகற்ற நீதிமன்றத்தை நாடியுள்ள போலீசார். மைத்திரிபால சிறிசேன சுதந்திர கட்சி தலைவராக இருக்க நீதிமன்றம் தடை. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வுபடி நிதி ஒதுக்கீட்டுக்காக காத்திருப்பு. கச்சத்தீவினை இந்தியாவின் அரசியல் பிரச்சாரமாக்காதீர்கள், அன்னராசா கோரிக்கை. 50 ஆண்டுகளுக்கு முன்னரே தீர்க்கப்பட்ட பிரச்சினை. கச்சத்தீவு குறித்து வெளிவிவகார அமைச்சரின் அறிவிப்பு. கொரோனா பெருந்தொற்று கால பகுதியில் யனாசாக்கள் எரிப்பு. முஸ்லிம் சமூகத்திடம் அரசு மன்னிப்பு கோர வேண்டும், அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வலியுறுத்து. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் அதிகாரங்கள் அத்துமீறி பறிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு. கிழக்கு பல்கலை மாணவர்கள் ஆதரவு. 24 இந்திய மீனவர்கள் விடுதலை, ஒருவருக்கு சிறை தண்டனை. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக வேலன் சுவாமிகள், விக்னேஸ்வரன் ஆரூடம். ஆசிரியர்கள் மாணவர்களை அடித்து துன்புறுத்துவதை அனுமதிக்க முடியாது, வடக்கு மாகாண ஆளுநர் பகிரங்கம். இந்தியா மற்றும் இலங்கையில் தற்போது பேசப்படுகின்ற கச்சத்தீவு விவகாரம் தொடர்பில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வைத்து அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தாவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதாவது கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமா அல்லது இந்தியாவுக்கு சொந்தமா என்ற வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றது. இலங்கை தரப்பில் சொல்லுகின்றது அது தங்களுக்கு சொந்தம் உண்டு. அதுபோல் இந்திய தரப்பில் சொல்லப்படுகின்றது இந்தியாவுக்கு சொந்தம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்தியாவில் இப்போ ஒரு தேர்தல் நடக்கின்றது. தேர்தல் காலகட்டங்களில் இவ்வாறான கோஷம்தான் வருகின்றது. 74ஆம் ஆண்டு கச்சத்தீவு தொடர்பாக இலங்கை அரசும் இந்திய அரசும் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கைக்குள்ளேயும் இலங்கை கடற்தொழிலாளர்கள் இந்திய கடலுக்குள்ளேயும் போய் தொழில் செய்யலாம் என்று இருந்தது. அப்புறம் 76ஆம் ஆண்டு அது மாற்றப்பட்டு அது தடுக்கப்பட்டது. இது இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கைக்கு வாரதும் இலங்கை கடற்தொழிலாளர்கள் இந்திய எல்லைக்கும் போகிறத தடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் இந்த வெஜ் பேங்க் என்ற ஒரு சொல்லப்படுகின்ற இடம் ஒன்று இருக்கின்றது. அது கன்னியாகுமரிக்கு கீழே அதிக வளங்களை கொண்ட அதிக பெரிய பிரதேசமாக இருக்கின்ற ஒரு பகுதி. அதாவது கச்சத்தீவை போல 80 மடங்குக்கு மேற்பட்ட ஒரு பிரதேசம். அப்போ அந்த பிரதேசம் அப்போ இந்த 76ஆம் ஆண்டு 74ஆம் ஆண்டு மீளாய்வு செய்யப்பட்டு 76ஆம் ஆண்டு செய்யப்பட்டதில் அதை அவர்கள் உள்வாங்கி கொண்டாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்தியா தன்னுடைய நலன்களில் இருந்து கொண்டு அது வளங்கள் கூடின இடமாக இருக்கின்றபடியினால் எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்தொழிலாளர்கள் அன்றைக்கு அங்கே தொழில் செய்தவர். அப்போ அதை தடுத்ததுக்குரிய நோக்கம் எதிர்காலத்தில் இலங்கை அதுக்கு உரிமை கோரிடக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் அது செய்யப்பட்டதாக நான் கருதுகிறேன். அப்போ இதில் கச்சத்தீவை திருப்பி கொடுப்பதுன்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. சரி, ஒரு தர்க்கத்துக்கு நாங்கள் அதை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இப்போ கச்சத்தீவு இருக்கின்றபடியினால் அதுக்கு முன்பரப்பு 1 கிலோமீட்டருக்குள்ள இலங்கை கூறியது. ஆனால் கச்சத்தீவு கொடுத்தால் இலங்கையை நோக்கி 1 கிலோமீட்டர் அவர்களுக்கு கூறியது. அவர்கள் அது மட்டும் பெறலாம். ஆனால் அவர்கள் எங்களுடைய நிலப்பரப்புக்கு கிட்ட தொழில் செய்கிறது எந்த வகையிலே மேற்கூடியதல்ல. அடுத்தது அவர்கள் செய்கின்ற தொழில் எங்களுடைய நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு தொழில். வளங்களை சுரண்டுகின்ற, வளங்களை அழிக்கின்ற அல்லது எங்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய கடல் தொழில் உபகரணங்களை சேதமாக்குகின்ற
எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரங்களை அளிக்கின்ற இல்லாமல் பண்ணுகின்ற ஒரு தொழில். அப்போ நாங்கள் 2017ஆம் ஆண்டு இழுவப்படகு தொழிலை நாங்கள் தடை செய்திருக்கோம். இதுதான் அதனுடைய இது. அப்போ தேர்தலுக்காண்டி அவர் கதைக்கலாம். இப்போ எனக்கு இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக கதைப்பதற்கு புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரி முதலமைச்சரிடமிருந்தும் அதே போல் தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமிருந்தும் எனக்கு நேற்றைக்கு கூட தொலைபேசியில் சொன்னவர் தேர்தல் 19ஆம் தேதி முடிவடைகின்றது, அப்போ அடுத்தடுத்த நாள் கூப்பிட்டு அழைத்தால் வர முடியுமான்னு கொஞ்சம் அழைப்பை அனுப்புங்கள், நான் சொல்லுகின்றேன். கிளிநொச்சி முழங்காவில் மாவீரர் தூயிலுவில நுழைவாயிலில் உள்ள வளைவை அகற்றுவதற்கு போலீசார் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். குறித்த வளைவை அகற்ற பூடகரி பிரதேச சபை செயலாளருக்கு பணிப்பு விடுக்குமாறு கோரி முழங்காவில் காவல் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றை நாடியுள்ளார். இதனையடுத்து இன்றைய தினம் வியாழக்கிழமை நீதிமன்றில் ஆஜராக பூனகரி பிரதேச சபை செயலாளருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பூனகரி பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் தற்போது முழங்காவில் தூயிலும் இல்லம் தாவரவியல் பூங்காவாக பேணப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கடந்த ஆண்டு மாவீரர் தினத்தை முன்னிட்டு தற்காலிக வளைவு ஒன்றை துயிலுமில்ல நுழைவாயிலில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த வளைவினை அகற்றுமாறு முழங்காவில் காவல்துறை பொறுப்பதிகாரி அழுத்தங்களை பிரயோகித்த நிலையில் இலங்கை முப்படைகளினதும் இலங்கை காவல்துறையினரதும் சட்டவிரோத கட்டடங்கள் பலவும் குவிந்துள்ள நிலையில் சாதாரண வளைவு எத்தகைய நெருக்கடியை தருகின்றது என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஏற்கனவே சட்டவிரோத மடல் வியாபாரத்துக்கு சொந்தமாக கனரக வாகனங்களை கொண்டுள்ளதாக காவல் நிலைய அதிகாரிகளுக்கு எதிராக கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குற்றச்சாட்டுகள் பகிரங்கமாக முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் இந்தியாவில் தேர்தல் முடிந்த கையோடு தமிழக மற்றும் புதுச்சேரி மாநில முதல்வர்களுடன் இந்தியாவில் நேரடி பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த சமூர்த்தி உத்தியோகத்தர்களுக்கும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையிலான சந்திப்பானது இன்றைய தினம் இடம்பெற்றது. இதன் பின்னர் கச்சத்தீவு மீட்பு பற்றி இந்தியாவில் பேசி பொருளாக்கியுள்ளமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானதா இந்தியாவுக்கு சொந்தமானதா என்று வாத பிரதிவாதங்கள் எழுகின்றன. இந்தியாவில் இருப்பவர்கள் கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தம் எனவும் இலங்கையில் இருப்பவர்கள் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் எனும் தமது வாதங்களை முன்வைத்து வருகின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் தற்பொழுது இந்தியாவில் தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ளது. தேர்தல் காலங்களில் கச்சத்தீவு மீட்பு கோஷங்கள் எழுவது வழமையானது. கச்சத்தீவை திருப்பிக் கொடுப்பதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஒருவேளை கச்சத்தீவை கொடுத்தாலும் கூட கச்சத்தீவில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரை உட்சென்று மீன்களை பிடிக்க முடியுமே தவிர எங்களுடைய நாட்டுக்கரைக்கு வந்து அவர்கள் மீன் பிடிக்க முடியாது. இந்திய மீனவர்கள் தொழில் செய்யும் முறையானது நமது நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு தொழில் முறையாகும். எங்கள் வளங்களையும் கடற்தொழிலாளர்களுடைய கடற்தொழில் உபகரணங்களையும் சேதப்படுத்தும் தொழிலாக அவர்களுடைய தொழில் இருக்கின்றது. எனவே கச்சத்தீவு மீட்பு தொடர்பில் தேர்தல் காலங்களில் பலர் கதைப்பார்கள். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக புதுச்சேரி மற்றும் தமிழக முதலமைச்சர்கள் என்னை நேற்றைய தினம் தொடர்பு கொண்டார்கள். இந்தியாவில் தேர்தல் எதிர்வரும் 19ஆம் தேதி முடிவடைய உள்ளது. தேர்தல் முடிந்த கையோடு 2 நாட்களின் பின் இது தொடர்பில் பேச முடியுமா என கேட்டார்கள். இக்கலந்துரையாடல் தொடர்பில் ஏற்பாடுகளை செய்துவிட்டு அழையுங்கள் என தெரிவித்தேன் என்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வகிப்பதற்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த உத்தரவு ஏப்ரல் 18ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தாக்கல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் கடந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பான வழக்கானது இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்றது. கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணி தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் வைகாசி மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணி தொடர்பான வழக்கு விசாரணை இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்றது. வழக்கு விசாரணைகளில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா, முல்லைத்தீவு மாவட்ட செயலக பிரதம கணக்காளர் மயில்வாகனம் செல்வரட்னம், கொக்குளாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, கொக்குளாய் பகுதி கிராம அலுவலகர், சட்டத்தரணிகளான வி.கே. நிரஞ்சன், கனகேஸ்வரன் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பாக சட்டத்தரணி துஷ்யந்தினி ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். இந்நிலையில் அகழ்வு பணியினை நடாத இன்னும் நீதி கிடைக்கப்பெறவில்லை எனவும் தற்பொழுது அகழ்வு பணிக்கென போடப்பட்டுள்ள பாதீடு அதிகமாக காணப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட செயலக பிரதம கணக்காளர்
மயில்வாகனம் செல்வரட்னம் நீதிமன்றில் தெரிவித்தார். இந்நிலையில் பாதீடை சீர் செய்து நிதியினை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதோடு குறித்த வழக்கு விசாரணை வைகாசி மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியின் முதல்கட்ட அகழ்வானது 2023 6/9 அன்று ஆரம்பமாகி 11 நாட்கள் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவு எங்களுடையது, அதனை வைத்து மீனவர் பிரச்சினையை அரசியல் செய்யாதீர்கள் என அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மைய நாட்களிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பில் பேசப்பட்டிருந்தாலும் கூட தமிழ்நாட்டிலே மக்களவை தேர்தல் வந்தபொழுது கச்சத்தீவு தொடர்பான பிரச்சினை தமிழ்நாட்டை அல்லது இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த அனைத்து அரசியல் கட்சிகளும் கச்சத்தீவு தொடர்பான பிரச்சினையை முன்னெடுத்து தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள். வடக்கு கடல் தொழிலாளர்கள் ஆகிய எங்களை பொறுத்தளவிலே கச்சத்தீவு என்பது இலங்கையின் ஆளுகைக்குட்பட்டது, எங்களுக்கு சொந்தமானது. ஆனால் எங்களுடைய பிரச்சினை இரட்டை இழுவமடி பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்தியாவிலே அல்லது தமிழ்நாட்டில் அந்த மீனவ சமுதாயத்தை தவறான வழிநடத்தலுக்காக கச்சத்தீவுதான் பிரச்சினை என்ற தோற்றப்பாட்டை அரசியல் கட்சிகள் முன்கொண்டு போவது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது. கச்சத்தீவு என்பது நெடுந்தீவுக்கு அண்மித்த பகுதியில் இருக்கின்றது. இந்த கச்சத்தீவினை அண்மித்த பகுதியில் மீன்பிடிப்பது தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்கள் மட்டுமே. ஆனால் காரைநகரில் இருந்து முல்லைத்தீவு வரையான கடல் பகுதியிலே ஏனைய புதுச்சேரி மாநிலம் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் இருந்து மீன்பிடிக்கின்ற மீனவர்களும் இழுவைமடி தொழிலை கொண்டு எங்களின் இலங்கை கடல் பகுதியிலே மீன்பிடிக்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். 50 வருடங்களுக்கு முன்னர் இந்தியா கையளித்த சர்ச்சைக்குரிய கச்சத்தீவு குறித்து புதிய பேச்சுவார்த்தைகள் எவற்றையும் ஆரம்பிக்க வேண்டிய தேவையுள்ளதாக இலங்கை கருதவில்லை என வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் களத்தில் கச்சத்தீவு விவகாரம் சூடுபிடித்துள்ள நிலையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 1976ஆம் ஆண்டு 2 அயல் நாடுகளும் கச்சத்தீவு குறித்து செய்து கொண்ட உடன்படிக்கையை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படும் நரேந்திர மோடி தேர்தல் விவகாரமாக்கியிருக்கின்றார். இந்த பிரச்சினை 50 வருடங்களுக்கு முன்னரே பேசப்பட்டு தீர்வு காணப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீண்டும் இது குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் என நான் கருதவில்லை என தெரிவித்துள்ள அவர், கச்சத்தீவின் தற்போதைய நிலையில் மாற்றங்கள் வேண்டும் என அவரும் இதுவரை வேண்டுகோள் விடுக்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கின்றார். கொரோனா பெருந்தொற்று காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ ஆட்சியில் கடைபிடிக்கப்பட்ட கட்டாய சடல எரிப்பு அதாவது ஜனாசா எரிப்பு கொள்கை தொடர்பில் முஸ்லிம் சமூகத்திடம் அரசு முறையாக மன்னிப்பு கோரும் விதத்திலான அமைச்சரவை பத்திரம் முன்வைக்கப்படும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். முஸ்லிம் மக்களின் உணர்வுகள் மத நம்பிக்கை என்பன கருத்தில் கொள்ளப்படாமல் கொரோனா காலப்பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தால் அந்த சமூகத்தினர் மன உளைச்சலுக்கு உள்ளாகினர். அதற்கான மன்னிப்பு கோருகின்றனர் என அமைச்சர் தெரிவித்தார். அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஏற்பாட்டில் இஃப்தார் நிகழ்வு ஹட்டன் DKW மண்டபத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த வருடம் ஜனவரி மாதமே நான் அமைச்சராக பதவியேற்றேன். எனினும் இந்த விடயத்தில் நீர்வளங்கள் அமைச்சு தொடர்பு பட்டிருந்தால் மன்னிப்பு கோருகின்றேன். அதேபோல அந்த காலப்பகுதியில் இவ்விடயதானம் தொடர்பில் அமைச்சராக இருந்தவர்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். கொரோனாவால் உயிரிழந்த ஒருவரின் சடலத்தை புதைப்பதனால் நிலத்தடி நீருக்கு எவ்வித தாக்கமும் ஏற்படாது, நீர்வளம் மாசுபடாது என உலக சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியிருந்த போதிலும் விஞ்ஞானபூர்வமான விடயங்களை கருத்தில் கொள்ளாமல் பலவந்தமாக தகனம் செய்யப்பட்டது. நான் அமைச்சராக பதவியேற்ற பின்னர் மேற்படி திட்டம் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டது. துறைசார் நிபுணர்களால் தவறான கொள்கையை கடைபிடிக்கப்பட்டுள்ளது என ஆய்வுகள் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே முஸ்லிம் மக்களிடம் அரசு முறையாக மன்னிப்பு கோர வேண்டும் என்பது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் முன்வைக்கப்படும் என தெரிவித்தார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் அதிகாரிகள் அத்துமீறி பறிக்கப்படுவதற்கும் அநீதிகள் இழைக்கப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்துக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் இன்றைய தினம் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நட்பட்டி முனை அம்பலத்தடி பிள்ளையார் ஆலயம் ஒன்றலில் இருந்து பொதுமக்களுடன் இணைந்து நடைபவழியாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் முன்னால் உள்ள போராட்ட களத்தை வந்தடைந்துள்ளதோடு அங்கிருந்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அமைச்சரவை தீர்மானத்தை முழுமையாக அமல்படுத்துங்கள்,
கல்முனை உப பிரதேச அலுவலமாக கருத்தில் கொள்ளப்பட சட்டவிரோத தீர்மானங்கள் அனைத்தையும் ரத்து செய்யுங்கள், காணி நிதி அதிகாரங்களை வழங்குங்கள், கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் சுயாதீன தொழிற்பாட்டை உறுதிப்படுத்துங்கள் என பல்வேறு கோஷங்களை முன்வைத்து போராடி வருகின்றனர். குறித்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வராஜா கஜேந்திரன் உட்பட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவேந்திரன், கோடீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இது தவிர கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கிராம மக்கள் கொளுத்தும் வெயிலிலும் நடைபவனியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் பொது அமைப்புகள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டு கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு நீதி கோரிய போராட்டத்துக்கு தங்களுடைய ஆதரவுகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் அதிகாரங்களை பறிப்பதற்காக அதிகார பயங்கரவாதம் இங்கு தலை தூக்கப்படுவதாக தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் அதிகாரங்கள் அத்துமீறி பறிக்கப்படுவதற்கும் அநீதிகள் இழைக்கப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 10 நாட்களாக மக்களால் தொடர் கவன ஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நேற்று தின போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தொடர்ந்து இயங்க விடாமல் ஒரு சமூகம் தடுக்கும் முயற்சியானது என்பது மனிதாபிமானத்தையும் மனித உரிமைகளையும் மீறுகின்ற செயல். அம்பாறை மாவட்டம் என்பது தமிழர்கள் இங்கு நிரந்தரமாக வாழக்கூடாது அல்லது தமிழர்களை இங்கிருந்து துரத்தி அடிப்பதற்காக இன்னொரு சமூகம் மேற்கொள்கின்ற யுக்தி நடவடிக்கைகளில் ஒன்றாகத்தான் தெரிகின்றது. பெருமளவான தமிழர்களும் குறிப்பிட்டளவு ஏனைய சமூகங்களை சேர்ந்தவர்கள் வாழ்கின்ற பிரதேசத்திலே கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் அதிகாரங்களை பறிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை பெருமளவான தமிழர்கள் வாழும் இப்பிரதேசம் மற்றும் அவர்களுடைய தொடர் நிலப்பரப்புகள் கொண்ட பிரதேசத்திலே அவர்கள் தடுக்கப்படுகின்றார்கள். அதேவேளை எமது கோரிக்கையாக இருப்பது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் அதிகாரங்கள் பறிக்கக்கூடாது என்பது தான். அதேவேளை கல்முனை தெற்கு பிரதேச செயலக அதிகாரங்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் பிரயோகிக்க கூடாது. கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் தமது கடமைகளை சுமூகமாக முன்னெடுப்பதற்கு இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடாது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் அதிகாரங்களை பறிப்பதற்காக இங்கு அதிகார பயங்கரவாதம் மறைமுகமாக செலுத்தப்படுகின்றது. அதற்கு எதிராகவே இங்கு போராட்டமானது முன்னெடுக்கப்படுகின்றது. இந்நிலையில் இங்கு போராடும் மக்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் போராட்டம் தொடர்வதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடலில் வைத்து கடந்த மாதம் 21ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 25 மீனவர்களில் 24 மீனவர்கள் 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு 18 மாதங்கள் சிறையற்ற நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்றில் இன்று நீதிவான் கஜநிதிபாலன் முன்னிலையில் வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டது. கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட 3 படகுகளில் ஒரு படகினை செலுத்தி வந்த படகோட்டியான ஒருவருக்கு 6 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஒரு படகு தொடர்பான வழக்கானது எதிர்வரும் 12ஆம் தேதி ஜூன் மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏறிய 2 படகுகளில் ஒரு படகின் உரிமையாளர் படகில் இருந்த மீனாலும் மற்ற படகின் உரிமையாளரின் மகன் குறித்த படகில் இருந்த மீனாலும் அவர் தந்தையின் மருத்துவ சான்றிதழை சமர்ப்பித்து குற்றத்தினை ஒப்புக்கொண்டவையினால் 2 படகுகளும் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவாராக இருந்தால் அதற்கு வேலன் சுவாமிகள் தகுதியானவர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டால் தமிழர் வாக்குகளை பிரிக்கக்கூடாது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன கூறியிருப்பது பற்றி தனது நிலைப்பாட்டை ஊடகங்களிடம் தெளிவுபடுத்தும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டால் வஜிர அபேவர்தன கூறுவது போல் தமிழர்களின் வாக்குகள் பிளவுபடாது. மாறாக இதுவரை காலமும் பெரும்பான்மையின வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அனைத்து தமிழர்களும் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பர். எனது நண்பரான வஜிர அபேவர்தன ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் ஆவார். எனவே பதவியில் உள்ள ஜனாதிபதியை வெற்றியடைய செய்வதற்கு அவரால் வேறு எதை கூற முடியும்? ஆனால் அவர் தமிழர்கள் என்ற கோணத்தில் இருந்து நம்புகம் கொடுக்கும் பிரச்சனையை பார்த்தால் இவ்வாறு கூற மாட்டார். தமிழர்களாகிய நாம் இதுவரையில் பெரும்பான்மையின சமூகத்தை சேர்ந்த வேட்பாளருக்கே வாக்களித்திருக்கின்றோம். அவர்கள் அனைவரும் எமது அரசியல் பிரச்சினைக்கு தீர்வை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தனர். ஆனால் தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் அவர்களுக்கு எம்மை தெரியவே இல்லை. அவர்கள் வெகு இலகுவாக எம்மை புறக்கணித்து விட்டார்கள். நாங்கள் 1956ஆம் ஆண்டு எங்கு இருந்தோமோ இப்போதும் அங்கே இருக்கின்றோம். வடக்கு கிழக்கு தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கு இன்னமும் தீர்வு வழங்கப்படவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் பேசும் மக்களின் சார்பில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறங்கினால் அவர் ஜனாதிபதியாக தெரிவாக மாட்டார் என்பதே உண்மை. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தமிழர்களின் வாக்குகளை பிளவுபடுத்தும் என்ற
தர்க்கம் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் மிக பொருத்தமான தமிழ் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டால் தமிழ் மக்கள் அனைவரும் பெரும்பான்மையின வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கு பதிலாக அந்த தமிழ் பொது வேட்பாளருக்கே வாக்களிப்பார்கள். தமிழர்கள் மிக நீண்ட காலமாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதுவரை காலமும் பெரும்பான்மை அரசியல்வாதிகளால் தமிழ் மக்கள் எவ்வாறு ஏமாற்றப்பட்டார்கள் என்பதை உலகுக்கு எடுத்துரைப்பதற்கு இது மிகச்சிறந்ததொரு சந்தர்ப்பமாகும். அதிகாரம் மிக்க இடத்திலிருந்து தமிழர்களின் பிரச்சினைகளை எடுத்துரைப்பதற்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவது மிகவும் முக்கியமானது எனவும் தெரிவித்திருக்கின்றார். ஆசிரியர்கள் மாணவர்களை அடித்து துன்புறுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்கள் மீது தண்டனையற்ற பெயரில் துன்புறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் வடக்கு ஆளுநரால் விசேட அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொண்டு மாணவர்களை வளப்படுத்த வேண்டிய ஆசிரியர்களை மாணவர்களை அடித்து துன்புறுத்தி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளன. கடந்த சில மாதங்களுக்குள் இவ்வாறாக செயற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்பில் ஆளுநரின் செயலகத்தினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நேற்று பதிவாகிய 3 சம்பவங்கள் தொடர்பில் ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய உடனடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எழுத்தறிவித்தவன் இறைவன் எனும் கூற்றுக்கு அமைய இறைவனாக போற்றப்படக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு துன்பமளிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. கற்றலில் சிக்கல்களை எதிர்நோக்கும் மாணவர்களை எவ்வாறு கற்றலில் ஈடுபட செய்வது என்ற யுக்தியை கண்டறிந்து அவர்களுக்கான கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்காகவே ஆசிரியர்களுக்கான விசேட பயிற்சிகள் வழங்கப்பட்டு அரசினால் ஆசிரியர் நியமனம் வழங்கப்படுவதோடு மாதாந்த கொடுப்பனவும் வழங்கப்படுகின்றது. எனினும் ஒரு சில ஆசிரியர்கள் மாணவர்களின் நிலையை அறியாது அவர்களை அடித்து துன்புறுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே தற்போது பதிவாகியுள்ள இந்த சம்பவங்கள் தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதிருக்க பாடசாலை அதிபர்களும் ஆசிரியர்களும் தங்களின் பொறுப்புகளை உணர்ந்து கடமைகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறின்றி பொறுப்பற்ற வகையில் செயற்படும் அதிபர் ஆசிரியர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிய தருகின்றன என வடக்கு ஆளுநர் தனது அறிவித்தலில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு விடுமுறை காலத்தில் பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் ஏனைய அரசு சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கான சரியான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம், பாதுகாப்பு, சுகாதாரம், போக்குவரத்து, மின்சாரம் உள்ளிட்ட துறைசார் அமைச்சுக்கள் இணைந்து குறித்த வேலை திட்டத்தை தயாரிக்க வேண்டியது அவசியம் எனவும் ஜனாதிபதி அறிவுறுத்தியிருக்கின்றார். அதேபோல் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நாட்டில் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்குமான விரிவான வேலை திட்டத்தை செயற்படுத்துமாறும் ஜனாதிபதி பாதுகாப்பு துறையினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்.